இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, வாழ்க்கையே மாறிடும். ஹலோ தோஸ்தோ, இதோ சம்மர் வெக்கேஷன் தொடங்கிருச்சு. இந்த 2 மாசத்துல எப்படியாவது உடம்பு ஏற்றிட்டு காலேஜுக்குள்ள என்ட்ரன்ஸ் அடிக்குள்ள மாசா தெரியும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ரெசிபிலாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் சில இதெல்லாம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் மில்லட்ஸ்லாம் நைட்டே ஊற வச்சுட்டேன். சிவப்பரிசி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெள்ளை கூட ஊற வச்சுக்கலாம். இதாங்க தலியா. இது பார்த்தீங்கன்னா 2 விசில் விட்டிங்கன்னா ஓட்ஸுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தலியா பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பால் கூட மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதாங்க ரெட் மில்லட் சிவப்பரிசி உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பவா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதான் வெள்ளை அவுள். அது பார்த்தீங்கன்னா சாப் பண்ண கேஷ்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோனட் பவுடர் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர்மெலன் சீட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிஷ்மிஷ், பனானா. அடுத்த பவுல் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு அதே தான் நான் ரிப்பீட் பண்ணேன். தலியா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு ஆல்மண்ட், பம்கின் சீட்ஸ், அதே கோகோனட் பவுடர், பனானா. இந்த ஒரு பவுலில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெறும் 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்றதுல என்னன்னு கேட்டால் டைம் இல்லை. இந்த மாதிரி 2 நிமிஷத்தில் செய்கிற ரெசிபி எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கா பார்க்க, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவ்வளோ ஃபைபர், கார்ப்ஸ் எல்லாமே இருக்குதுல. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பவுல் நான் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்காக கொடுத்தேன். அவங்களோட ரியாக்ஷனை பாருங்களேன் நீங்களே. அவங்களுக்கு கையில் எடுத்து சாப்பிடக்குள்ள இவ்வளோ தூரம் எப்படி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, வெறும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க, அப்புறம் டேடிக்கு கொடுத்துருங்கன்னாங்க. டேஸ்ட் கேட்டேன், நல்லாவே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கே பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்க பேரண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணி அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்குவீங்கன்னு நம்புறேன். இதோட புது வீடியோல உங்களை நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன்.